மணி நேரம் அண்ணன் சீமானும் விஜயும் பேசியதாக தகவல்கள்லாம் 3.5 மணி நேரம் பேசினாங்க. பேசும்போது சீமானன் பேசுனதை உள்வாங்கியிருக்காரு, முழுமையா கேட்டிருக்காரு. சரிங்கண்ணா 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 சரிங்கண்ணா, அப்ப நான் காங்கிரஸ் கூட நம்ம வந்து கூட்டணி வைக்கலாமாண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. தம்பி எப்படி தம்பி காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க முடியும்? காங்கிரஸ் நம்ம இனத்தை அழித்த கட்சி, அவருக்கு அதெல்லாம் புரிதல் இல்லை. சரி, காங்கிரஸ் இனத்தை அழித்த கட்சி, அன்றைய காலகட்டத்தில் அமைதிப்படை அனுப்பின கட்சி, ஒட்டுமொத்தமான 1,80,000 ஈழத்தமிழ் அழிப்பதற்கு ராணுவத்தை அனுப்பிச்ச கட்சி, நீங்க எப்படி நிற்கும் சொல்லி காங்கிரஸ் குறித்து பேசுறாரு. அதுலேயே அவருக்கு விஜய் வந்து முரண்பட்டிருக்காரு. நான் இன்னைக்கு காட்டிக்கலாம், அன்னைக்கே அண்ணன் தான் பேசியிருக்காங்க, அண்ணன் பேசுறதை விஜய் கேட்டிருக்காரு. அதுதாங்க அரசியல்ல மூத்தவர் அண்ணன் சீமான் கிட்ட கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு, தமிழ்நாட்டை தெரிந்த ஒருத்தர்கிட்ட வந்து அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு என்ன அரசியல் செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இது பலரும் ஒருத்தர் புதுசா கடை திறந்தா உள்ள வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு கடை வைக்கலாமான்னு யோசிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா யோசிப்பாங்க. அந்த மாதிரி அதுல எங்களுக்கு மாத்துக்கட்டுமே இல்லையா? அதே மாதிரி கடையை போட்டா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க எல்லா கடையிலிருந்து எடுத்து போட்டு, அது மளிகை கடைனா மளிகை கடையா இருக்கணும், மளிகை கடையாகவும் இருக்கும், அது வந்து பலசர கடையாகவும் இருக்கும், அந்த கடையில் வந்து எல்லா பொருளும் விற்கலாம் அப்படின்னா அது வந்து அது என்ன வியாபாரம் பண்ண போறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு ஒன்று தேவை இருக்குல்ல. இப்படி விஜயனுடைய இன்டென்ஷன் என்ன? விஜயனுடைய இன்டென்ஷன் என்ன, நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும். ஒரு பகட்டு அரசியல்.